வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம வீரா வந்து ஐஏஎஸ் அதிகாரியா கஷ்டப்பட்டு படிச்சு கண்மணியோட பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பதவியில வைக்காங்க. அதே நேரத்துல ஜெயில்ல தண்டனை காலத்தை முடிச்சு நம்ம மாறன் வெளியே வராங்க. வீராவை வந்து பார்க்கலாம், நம்ம குடும்பத்தாரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஆசையோட நம்ம மாறன் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் காலடி கூட படக்கூடாது. எதுக்காகடா இப்போ இங்கே வந்த, உனக்கு இங்கே யார் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறனை வெளியில் வச்சு வாசலில் வச்சு அடித்து வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து வெளியே துரத்தி விட்றாங்க. நம்ம வீரா இந்த சைடு நம்ம வள்ளியம்மா மாறா அப்படின்னு வந்து ஆசையோடு வராங்க. இந்த பாருங்க வள்ளியம்மா, இவனை பொறுத்தவரையில் இந்த மாறே என் அக்காவை கொன்ன கொலகாரே, அதனால் இந்த வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீரா வந்து அப்படியே சொல்லிடுறாங்க. அவன் வீட்டுக்கு வரணும்னா நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும், நானும் கனி பாப்பாவை இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாறன் மேலே உள்ள பாசத்தை நம்ம வள்ளியம்மா வந்து பார்த்து துடிச்சு, சரி இப்போ கனி பாப்பா இந்த வீட்டில் இருக்கணும், முக்கியம் நம்ம வீரா வந்து சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாசத்தை உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுறாங்க நம்ம வள்ளியம்மா. மாறன் என்னடா இது, வீரா என்ன புரிஞ்சுக்கலையா, அவளுக்காக நம்ம குடும்பத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், யாருக்குமே தெரியாமல் இருக்கு போச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சூர்யாவுக்கு மாறன் விடுதலை ஆகி வர்றது தெரியுது. பழைய ஆட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம், நம்ம எதிரி இப்போ வந்துட்டான், இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவனை விட கூடாது, இந்த மாறன் எனக்கு எதிரி தான், என்றைக்குமே வந்து அவன் வந்து எனக்கு நண்பன் கிடையாது அப்படின்னு வந்து சூர்யா மறுபடியும் வந்து ஆட்டத்தை ஆட தயாராகிட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம வீரா வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து களை இறங்குறாங்க. புதிய அத்தியாயமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லலாம். நம்ம கனி பாப்பாவை வந்து நல்லபடியாக வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக ஆயிறாங்க. ஊரில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய பதவியில் வந்து நம்ம வீரா இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே கனி வந்து அம்மாவாக வந்து வீராவை தான் நினைக்கிறாங்க. வீராவையே வந்து சுற்றி வராங்க. கனியின் குறும்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்மணியின் புள்ள தான் வந்து கனி. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம மாறனும் தண்டனை காலத்தை வந்து முடிச்சுறாங்க. விஜயை கொன்ன குற்றத்துக்காக தண்டனையில் இருப்பாங்க. அந்த இது முடிஞ்சு அவங்களும் வந்து வெளியே வராங்க. நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், நம்ம இப்போது நம்ம குடும்பத்தை எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட நம்ம மாறன் வந்து வீட்டுக்கு வர நேரம் நம்ம வீரா வெளியே நிற்கிறாங்க. என்னடா எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த மாறா, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நான் எவ்வளோ தூரம் அன்னைக்கு சொல்லி இந்த கண்மணியை வந்து நீ கூட்டிகிட்டு போனாலும் அதனால தான் என் கண்மணி அன்னைக்கு உயிரை விட்டா, இப்போ அவள் பிள்ளையோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் வாழ்க்கையை வந்து மறுபடியும் நீ சீர்குலைக்க வந்துடாத, நீ தான் என் கண்மணியின் உயிரை பறித்த ஆள் அப்படின்னு வந்து நான் என் மனசார நினைக்கிறேன். எங்கள் கண்மணி எங்கள் விட்டு போனதை எங்களால் தாங்கிக்க முடியலை, அதனால கண்டிப்பாக வந்து நீ உன்னை நான் ஏற்றுக்க போகிறதே இல்லை மாறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீரா அப்படியே வந்து டோட்டலாக வந்து ஒதுக்கி தள்ளுறாங்க நம்ம மாறனை. உடனே வந்து நம்ம மாறனை பார்த்து, இந்த பாரு நான் சொல்லதை மீறி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு காலடி அடித்தாலும் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறன் வந்து இதை வீரா தானே அப்படின்னு வந்து அசால்ட்டாக வந்து வராங்க. அப்போ தான் வந்து அப்படியே படக்குன்னு வந்து கன்னத்தில் வந்து மாறனுக்கு 5-6 போட்டுறாங்க. இந்த பாரு, இந்த வீட்டுக்குள்ளே நீ காலடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அதுக்கப்புறம் எதுக்கு நீ வச்ச, உன்னை விட போகிறது இல்லடா அப்படின்னு வந்து மாறனுக்கு சட்டையை பிடிச்சி வந்து உழுப்புறாங்க. விடு வீரா, நீ ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம கனி பாப்பா ஓடி வராங்க. அம்மா இது யாரும்மா, எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த மனுஷனை பற்றி நீ தெரிஞ்சிக்க அளவு வந்து இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, உங்கள் அம்மாவோட உயிரை படித்தவன் இவன் தான் என்னை பொறுத்தவரையில், அதனால் இவனுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம கனி பாப்பா அப்படியே பயந்தது கணங்க வந்து செவரோடு ஒட்டி நின்று நம்ம மாறனை வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு ஒரு நடைபெணங்கலங்க போடா வெளியே அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து மாறனை துரத்தி விடுறாங்க. அப்போ தான் வந்து வள்ளியம்மா பார்க்குறாங்க. ஐயோ என் புள்ள மாறன் வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு ஓடி வராங்க. மாறா நில்லுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வள்ளியம்மா வராங்க. வள்ளியம்மா
இந்த வீட்டுக்குள்ளே மாறன் இருந்தானா நானும் கனி பாப்பாவும் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவேன். நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். என் அக்காவோட உயிரை பறிச்சது என்னை பொறுத்தவரைலாம் இந்த மாறன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வள்ளியம்மா நம்ம வீராக பேச்சை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயக்கத்தில் நிற்கிற நேரம் மாறன் போகிறத யாராலும் தடுக்க முடியலை. மாறன் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம மாறன் வந்து கேள்விப்படுறாங்க, நம்ம வீரா வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க, பரவாயில்ல, நீ படிப்பை வந்து கையில் எழுதி நீ படி, ஆட்டோ ஓட்டாத, நீ படித்து முன்னேறு, அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. எவ்வளோ தூரம் நான் வந்து வீராவை படிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் அதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த கண்மணியோட உயிரை நான் தான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து இப்போ என்ன விரட்டி தள்ளுறா. அவளும் ஐஏஎஸ் அதிகாரி பதவியில் இருக்கா, அது போதும், அவள் நல்லபடியாக இருக்கா, கனியை நல்லபடியாக பார்த்துக்கிடுப்பா. ஆனால் நான் வந்து அன்னைக்கு செய்து கொடுத்த சத்தியம், கனியை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி செய்த சத்தியம் இப்போ என்னால் பண்ண முடியாமல் ஆயிட்டு. நான் கனியை வந்து நல்லபடியாக பார்க்க முடியாமல் ஆயுனதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தம். நான் வந்து இப்போ ஆசையோடு வந்தேன் சித்தப்பா அப்படின்னு வந்து அந்த பொண்ணும் வந்து கொஞ்சம் அளவுக்கு இல்லை, நானும் கிட்ட நெருங்க அளவுக்கு வீரா என்ன விட மாட்டேங்க, இப்படியெல்லாம் இருக்கணும்னு என்னமோ தலைவிதி போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து நொந்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூர்யாவுக்கு இந்த நியூஸு கிடைக்குது, மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு, மாறன் விடுதலை ஆகிட்டு வந்துட்டு, அவன் வந்தது நம்மளுக்கு விடக்கூடாது, அவனை கோபத்தோடு வந்து கொந்தளிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயாராட்டு இருக்கிறாங்க நம்ம சூர்யா. இவனால் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், எங்கள் அம்மாவின் இந்த நிலைமைக்கு காரணம் இந்த மாறன் தான், இந்த மாறன் அன்னைக்கு செய்த தவறில் தான் எங்கள் அம்மா இப்படி ஆனாங்க. அப்படி இருக்க நேரம் அவன் ஆட்டத்தை நான் முடிவு கட்டுறேன். இப்போது அவனோட மனைவி வீரா பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டா, ஆனால் இவனுக்கு அகென்ஸ்டாக இருக்கா, அதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். இவனுக்கு அகென்ஸ்டாக அவள் இருக்க நேரம் நம்ம என்ன வேணாலும் இவனை ஆட்டி படைக்கலாம். இவன் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை நெருங்க முடியாமல் நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் தப்பையும் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் பின்னணியில் இந்த மாறன் தான் இருக்கான் அப்படின்னு வந்து ஏற்கனவே மாறன் மேலே வீரா செம்ம கடுப்பாக இருக்கா. கண்மணியின் சாவுக்கு இவன் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கா. அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம வந்து பழி வாங்கும் திட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து ஒரு திட்டத்தோடு வந்து களை இறங்குறாங்க. இந்த சைடு மாறன் எப்படியாவது நான் கனிப்பப்பாட்டை நெருங்கணும், அவள் ஸ்கூலுக்கு போக நேரமாவது அவளை நான் தொடரணும், அவள்கிட்ட உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் நான் இல்லை, நான் உன் சித்தப்பா தான் அப்படின்னு வந்து உண்மையை சொல்லி கொடுக்கணும். எப்படியும் பாசம் எங்களை ஒன்று சேர்க்கும். அன்னைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றி ஆகணும். கண்டிப்பாக அவள் புள்ள என் புள்ள தான், அவளை வந்து நல்லபடியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. கனிக்காக நான் வாழணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம மாறன். இந்த சைடு நம்ம எப்படியாவது ராமச்சந்திரன் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டணும். நம்ம எதிரி வந்து வெளியே வந்துட்டான், இனி வந்து ஆட்டத்துக்கு பஞ்சையில் நம்ம கண்டிப்பாக நம்மளோட வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து சூர்யா வந்து நினைக்கிறாங்க.